பெங்களூர் போக போகிறோம், புது ட்ரிப்பு, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். 10 மினிட்ஸ் ரிலேயில் வந்திருக்கு, எப்போ எடுப்பாங்கன்னே தெரியல. டைம் ஆகிடுச்சு, நான் வெளில நின்றுருக்கேன். சின்ன ட்ரிப்பு, திருப்பியும் இங்கே வந்து பெங்களூரில் போய் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்னும் பிளான் பண்ணல பெருசாக, கான்சர்ட் போகிறோன்னு நினைக்கிறேன். விலாக் வரும், வேறு என்ன கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஹீட்டர் நல்லாவே இருக்குது, நடுவில் கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு எதாவது ஒர்க் பண்ணணும், எதாவது பார்க்கணுன்னா கூட டைம் இருக்கும் போல். வந்து சீட்டில் உட்காந்தாச்சு. ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபுல்லாக இருக்குது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். சொல்லணும் பெங்களூர் ட்ரிப்பு அப்படின்னா எனக்கும் தெரியல. இப்போ பாதியோட கான்சர்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தேன், சும்மா யாரும் வரீங்களான்ட்டு. பெருசாக யாரும் வரலன்னு எல்லோரும் அவாய்ட் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம கிளம்பிடுவோம், நம்ம போயிட்டு வரலாம், ரொம்ப நாள் சென்னையிலே இருக்கோம், இங்கே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். லைக் ஒரு 1 month பேக்கோ 20 days பேக்கோ புக் பண்ணேன். சரி சும்மா போயிட்டு தான் வரலாம், பெங்களூர் ஹாப்பனிங் சிட்டின்றாங்க. பெருசாக பிளான்ஸ் இல்லை, இந்த கான்சர்ட் மட்டும் தான் பிளான். ஒரு பைக் ரன் பண்ணலான்னு நினைக்கிறேன். பைக் ரன் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம தான் லாஸ்ட்டு கேஎஸ்ஆரில் இறங்குறோம். இந்த பேக்லாம் பார்த்தா தாய்லாந்து சீரீஸ் தான் ஞாபகம் வருது. நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி தாய்லாந்து சீரீஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்திருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெளில வந்தாச்சு, எங்கே போகிறதுன்னு தெரில. ஏர்பிஎன்பி மாதிரி புக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எங்கே எப்படி போகிறதுன்னு டிசைட் பண்ணோம். இதை சாப்பிட்டு போகலாமா, இல்லை போய் சிக்கன் பண்ணிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு தெரியல. ஆட்டோ ஏரியாச்சு போயிட்டுருக்கோம். ஏர்பிஎன்பிக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம். எங்கே போகிறேன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அதனால் ஓகே ஃபஸ்ட்டு சிக்கன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏர்பிஎன்பிக்கு வந்தாச்சு. ஒரு ஃப்ளாட் ஃபுல்லாகவே வெறும் ரூம்ஸாக வச்சுருக்காங்க. ஓகே ரூம்குள்ளே வந்தாச்சு. ஏர்பிஎன்பி இதுதான் ரூம். சும்மா 1 BHK ஒரு ஷேர்டு ரூம் மாதிரி, ஒரு இதில் ஒரு ஷேர்ட் ரூம் மாதிரி. லைட் போடுறேன், நல்லாவே இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் 1 டேக்கு. அப்புறமா இன்னொரு இடம் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் என்னென்னா பால்கனி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சும்மா புக் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், வியூ இருக்கா இல்லையான்ட்டு. லைக் சும்மா உட்கார்ற மாதிரி நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி ஓகே சிக்கன் பண்ணியாச்சு. அதாவது சாப்பிட்ணுமா எங்கே போகிறது, பைக் வேறு இன்னும் இருக்குல்ல, அது போகிறதுக்கு இன்னொரு பிளேஸ் போகணும், திருப்பி புக் பண்ணிட்டு போகணுமான்னு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. டேரெக்டாக 4 o'clock போய் பைக் எடுத்துக்கலாமா, இல்லை திருப்பி சாப்பிட்டு வந்து திருப்பி போய் பைக் எடுக்கலாமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்ட்டு. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹெச்எஸ்ஆர் 6th செக்டாருக்கு போகணும் வண்டி எடுக்கிறதுக்கு. எப்படி போகிறதுன்னு தெரில. திருப்பி ஆட்டோ பிடிக்கலாமா, இல்லை பஸ் மாதிரி எதாவது பிடிச்சி போயிடலாமா தெரியல. சும்மா ட்ரை பண்ணலாம் வந்துட்டு. பஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவில் போகக்கூடாதுன்னு இல்லை,
ஃபஸ்ட்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, டைம் நிறையா இருக்கேன்ட்டு. பைக்ஸ்லாம் பேண்டுன்னு நினச்சேன் பெங்களூரில், மோட்டர் டாக்ஸிஸ்லாம். பட் இன்னும் ஒர்க் ஆகாதான். இந்த 2 months பேன் பண்ணாங்களாம், அப்புறம் இப்போ ஒர்க் ஆகாதான். ஸோ ஒரு ஊபர்லேயே வந்து பைக் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டில் போகல, நிஜமாலே இங்கே பேன் பண்ணிட்டாங்க, இங்கே ஏதாவது ஆட்டோ இதெல்லாம் போனால் அடிப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சேன். அவங்ககிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க ஒரு பிரதர். ஸோ அதில் தான் போகிறோம். ரேப்பிடோவில் போகிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகிறேன்னா பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லைங்க. ஆட்டோ பார்த்துப்போம், ஒரு 30 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த ஆட்டோ இதுவும் வரவே இல்லை, புக் பண்ணோம். ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்துச்சு. நான் இருக்க ஏரியா அப்படியா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ பைக் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது ஹிடன் சர்வீஸ் இருக்கான்னு தெரியல. இறங்கியாச்சு ஆட்டோ விட்டு, மோஸ்ட் வந்தாச்சு, கிட்ட தான் இருக்குது. எடுத்துகிட்டு என்ன வண்டின்னு நான் காமிக்கிறேன். இந்த வண்டி தான் எடுத்திருக்கோம், ஜிக்ஸர் 150 நினைக்கிறேன். நினச்சோட பின்னாடி சீட் ரொம்ப தூக்கலாக தான் இருக்குது. அப்போ ஸ்போர்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. அப்போ அங்கே இருக்கு. வண்டி வாங்கின கையோடு போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனேன். வெளில போயிட்டு வந்தாச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுது, இல்லை உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுமான்னு தெரில. பெங்களூர் எப்போ வந்தாலுமே ஒரு மாதிரி சோஷியலாக கொஞ்சம் சோஷியல் ஆங்ஸைட்டி அதிகமாக வந்துடுது. லைக் ஏன்னு தெரியல, இல்லை ஒரு மாதிரி பரப்புறன்னு இருக்குது சிட்டி. இப்போ மேபி அந்த பைக்கை எடுத்தேன்னா அது வேறு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு ஓட்டுறது கொஞ்சம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு மாதிரி ஸ்போர்ட்டி பைக் மாதிரி எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த தெரியாமல் எடுத்துகிட்டுமோ 3 நாளைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணுமேன்ற மாதிரி இருக்குது. நான் காலு கூட வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க முடியல, பின்னாடி வைக்கிற மாதிரி இருக்குது. நான் நார்மலாக ஃப்ரண்ட்டில் வச்சு பழக்கம், பின்னாடி வைக்கிறது வந்து கஷ்டப்பட்டு வைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வருஷம் தெரியல, அவங்க ஏதோ அப்படியே பிஸியாக இருக்காங்களா, யாரை பார்த்தாலுமே ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி, நீ ஏன்டா இப்படி இருக்கன்ற மாதிரி எனக்கு சம்டைம் ஃபீல் ஆகுது. நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே பெங்களூர் வந்தாலே எனக்கு இந்த மாதிரி யாருமே நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. இங்கே எல்லாருமே குரூப்பாக இருக்காங்களா, இல்லை எல்லாம் வெளில இருந்து வந்து ஸ்டே பண்ணுறாங்க, அதனால் குரூப்பாக இருக்காங்க, தனியாகவே எல்லாருமே ஒரு ஹாப்பினஸோடு பேசிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் பெங்களூர் வரப்போ பெங்களூர் சர்ச் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், பயங்கர இதுவாக இருந்துச்சு. இந்த தடவை சும்மா பைக்கில் சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு காமாகவே இல்லை, ரொம்ப பரப்பரன்ட்டு இருக்குது, ஒரு திக்குன்னே இருக்குது ஒரு மாதிரி, ஏன் தெரியல. அண்ட் இவங்க ஓட்டுறதும் ரோட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஓட்டுறதெல்லாம் ஒன் வேவாக இருந்தாலும் டக்குன்னு ஏதோ பண்ணுறாங்க, அங்கேருந்து வராங்க, சின்ன ரோட்ஸாக இருக்குது, எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க. நான் 3 நாள் எப்படி தாங்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம், கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வெளில போனோம். இனிமேல் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். கேமரா கோப்ரோ கொண்டு போக மாட்டேன், எனக்கு வந்து மைக்கும் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா எங்கே போகிறோன்னு தெரியல, விடுவாங்களான்னு தெரியல. கோப்ரோ எடுத்துகிட்டு போனாலும் நைட்டில் நைட்டு இதனால் அவ்வளோ லோ லைட்டில் அவ்வளோ நல்லா இருக்குது கோப்ரோ. ஆல்சோ ஃபோன் எடுத்துகிட்டு போவேன், மைக் அதை தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை, ஏன்னா அது ஒரு செட்டு மாதிரி, அதை எடுத்துகிட்டு போகணும், அந்த பாக்ஸே கொண்டு போகணும். இப்போ ஃபுல்லாக கொண்டு போகிறதா இல்லையா என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு.